மாசி மாத தேய்புரை சதுர்த்தசி இரவிலே சிவபெருமான் லிங்கோத்பவராக தோன்றி சக்தியோடு இணைந்த சிறப்பு நாள் மகா சிவராத்திரியாகும். பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபொழுது சிவன் அடிமுடி காண முடியாத சோதி பிளம்பாக நின்று அவர்களின் அகந்தை ஒழித்த நாள் மகா சிவராத்திரியாகும். இந்த சிவராத்திரி நாளிலே சுசந்தன் என்ற வேடனை புலிதுரத்த அவன் ஒரு வில்வமரத்தில் ஏறி பசித்திருந்ததோடு அடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது வில்வ இலைகளை போட்டு இரவு முழுவதும் விழித்திருந்ததாலும் அறியாமல் சிவராத்திரி விரதம் இருந்ததாலும் அவனுக்கு சிவலோகம் கிடைத்தது என்றும், பாற்கடலை கடைந்த போது வழிபட்ட விஷத்தை சிவன் அருந்தி அதை தன் கழுத்திலே நிறுத்தி நீலகண்டனாக உலகை காத்த இரவு சிவராத்திரி என்றும், சிவனை அடைய விரும்பிய பார்வதி தவம் புரிந்து அவருடன் கலந்த நாள் சிவராத்திரி என்றும் புராணங்கள் கூறுகின்றன. சிவராத்திரி தினத்திலே மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை கண் விழித்து 4 காலங்களிலும் சிவனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிவபுராணம் படிப்பது புண்ணியத்தை தரும். பாப விமோசனம் தீர்க்கும் விரதமாகவும் சிவராத்திரி விரதம் காணப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து விழித்திருப்பது முக்திக்கு வழி சமைக்கும். சிவராத்திரி நாள் சிவனும் சக்தியும் இணையும் ஒரு சக்தி வாய்ந்த இரவாக அமைகிறது.